அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி அஞ்சனக்கல்லும் அதன் அற்புதங்களும் அப்படின்ற காணொலியை பார்க்க போகிறோம். ஆன்மீகம் அறிவியல் கலந்த ஒரு முழுமையான காணொளியாக இருக்கும். அஞ்சனக்கல் சித்தர்கள் மறைத்த அதிசய சக்தி அது. ஒரு சிறிய கல், ஆனால் எல்லைகளற்ற அற்புதங்கள். அஞ்சன ஸ்டோன் சீக்ரெட்ஸ். அஞ்சனக்கல் உண்மையாகவே வேலை செய்கிறதா அல்லது மாயையா? கண், மனம், சக்தி மூன்றையும் மாற்றும் அஞ்சனக்கல். நம்முடைய பாரம்பரியத்தில் கற்களும் மூலிகைகளும் வெறும் பொருள்கள் அல்ல. கற்கள் அப்படின்னு சொன்ன உடனே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வைரம், வைடூரியம், இன்னும் நவரத்தின கற்கள், அதனுடைய துணை கற்கள், அமிர்தஸ்ட் ஸ்டோன்கள், இவைகளெல்லாம் நேரடியாக நவ கிரகங்களுடன் தொடர்புகள் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டோன், ஏதோ ஒரு மோதிரத்தில் பதிச்சு உங்களுடைய கைகளில் போட்டுட்ருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த கற்கள் நவகிரகங்களுடைய முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இது சித்த புருஷர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஜெம்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் துணை கற்கள், நவரத்தின கற்கள் இவைகளெல்லாம் எப்படி பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, நவ கிரகங்களுக்கும் இந்த இரத்தின கற்களுக்கும் என்ன தொடர்பு, இப்படி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இதெல்லாம் அந்த காலத்தில் மன்னர்கள் இன்னும் விலை மதிப்பு மிக்க ஆபரணங்களையும் இரத்தின கற்களையும் மன்னருடைய பரம்பரையில் பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நவகிரகங்களுடைய ஆகர்ஷணம், அந்த ஈர்ப்பு தேவை அப்படின்றதுனால தான். அதே போல் தான் இந்த அஞ்சனக்கல்லும் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது தான். சித்தர்கள், யோகிகள் பயன்படுத்தியது அஞ்சனக்கல். இது வெறும் கண் அஞ்சனக்கல்லா, அதற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொன்னால், இதனுடைய வரலாறு, இது அதிசய நன்மைகள், மறைக்கப்பட்ட ரகசியங்கள், தவறான நம்பிக்கைகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இயற்கையாக உருவாக்கும் ஒரு கனிமக்கல் தான் இந்த அஞ்சனக்கல். பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கல் தான். பெரும்பாலும் கருப்பு நிறத்திலோ அல்லது நீல நிறத்திலோ இருக்கும். இதை கண் அஞ்சனம் தயாரிக்க பயன்படுத்துகிறதுனால தான் இது அஞ்சனக்கல்னே வந்தது. அஞ்சனம் என்ற வார்த்தையின் மூலமே அஞ்சனக்கல் தான். பண்டைய இந்திய மருத்துவத்தில் இது முக்கியமான விஷ நீக்கிக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. கொடிய பாம்பினுடைய விஷயங்களை கூட இந்த அஞ்சனக்கற்கள் எடுத்துவிடக்கூடிய தன்மை கொண்டது. சித்த நூல்களில் அஞ்சனக்கல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அகத்தியர், போகர் போன்றோர் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆயுர்வேதத்தில், சித்த மருத்துவத்தில் அஞ்சனக்கல்லுடைய பெயர்கள் இருக்கிறது. கோயில் பூஜை முறைகளிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. அரசர்கள் காலத்தில் பாதுகாப்புக்காக இதை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. கந்திஷ்டி நீக்கக்கூடிய அற்புதமான கல். எதிர்மறை சக்திகளை தடுக்கக்கூடியது. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆறா சக்திகளை சுத்திகரிப்பு செய்வதற்கு இந்த அஞ்சனக்கல் பயன்படுகிறது. தியானத்தில் முழு கவனம் அதிகரிப்பதற்கும் இந்த அஞ்சனக்கல்கள் பயன்படுகிறது. மூன்றாம் கண் சக்தியை தூண்டவும் இது பயன்படுத்தப்படுகிறது. கனவுகளில் தெளிவு ஏற்படுவதற்கு, பயம், குழப்பம் குறைவதற்கும், குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு சக்தியாகவும் இது பயன்படுகிறது. கண் சோர்வு குறைவதற்கும், கண்ணினுடைய நோய்களை குறைப்பதற்கும் இந்த அஞ்சனக்கற்களை பொடி செய்து அதை கண்களுக்கு நாம் வைத்து வரும் பொழுது நம்முடைய கண்கள் சுத்திகரிப்பாவது கண்கூடாக பார்க்க முடியும். ஒரே ஒரு நிமிடத்தில் நம்முடைய கண்களில் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாத்தையும் சேர்த்து வெளியே எடுத்துகிட்டு கொண்டு வந்துடக்கூடிய அற்புத சக்தி இந்த அஞ்சனக்கல்லுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சனக்கல்லை வைத்திருந்தால் மன அழுத்தம், தளர்வு இவைகளெல்லாம் போக்க முடியும். தூக்கம் மேம்படும். நினைவாற்றல் அதிகரிப்புவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. கவனம், ஒருமுகத்தன்மை இவைகளுக்கெல்லாம் இது பயன்படுத்தப்படுகிறது. சில கனிமங்களினுடைய இயற்கை காந்த சக்தி தான் இதற்கு காரணம்.
உடலினுடைய உயிர் சக்தி மையங்களை தூண்டக்கூடிய அற்புத சக்தி இந்த கனிமங்களுடைய இயற்கையாகவே இருக்கக்கூடிய காந்த சக்தி. கண்கள் மூளை தொடர்புடைய சமநிலை செய்வதற்கு இது பயன்படுகிறது. அதிர்வெண்கள் வைப்ரேஷன் அடிப்படையில் இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்க முடியும். அஞ்சனைகளை பயன்படுத்தும் முறை அப்படின்னா தியானத்தின் போது அருகில் வைத்திருக்கிறது, நெற்றிக்கண்ணில் வைக்கிறது, தலைக்கு மேலே வைக்கிறது, உடம்போடு ஒட்டி வச்சுக்கிறது, பூஜை அறையில் வைக்கிறது, இப்படி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். சிலர் மோதிரமாக கூட அணிஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கண் அஞ்சனம் தயாரிப்பதில் இது முக்கியமான அற்புதமான ஒரு செயல்பாடு. கண் அஞ்சனம் தயாரிக்கும் போது இந்த அஞ்சனக்கல் பொடியை நல்லா மைய அரைச்சி அது கூட பச்சை கற்பூரத்தையும் ஒரிஜினலான விளக்கெண்ணையையும் சேர்த்து குழப்பி கண்களுக்கு வைக்கும் பொழுது கண்கள் குளிர்ச்சி, கண் நோய்கள், கண்கள் சம்மந்தப்பட்ட தூரப்பார்வை, கிட்ட பார்வையெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. எல்லா கற்களும் அஞ்சன கற்கள் ஆகிடாது. நம்பகரமான இடத்துல வாங்க வேண்டும். மருத்துவத்திற்கு மாற்றாக இந்த கற்கள் பயன்படுத்துவதை பார்க்க முடியும். இது மாயாஜலக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது தான், இருந்தாலும் படிப்படியாக நிச்சயமாக மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி இதுக்கு இருக்குது. மேலும் தியானம் செய்பவர்கள், மாணவர்கள், மன அழுத்தம் உள்ளவர்கள், குழந்தைகள், ஆன்மீக பாதையில் உள்ளவர்கள் இந்த அஞ்சனக்கல்லை தாராளமாக பயன்படுத்தலாம். மிக அற்புதமான பலனை கொடுக்கிறது தான். அஞ்சனக்கல் என்பது நம்பிக்கை, பாரம்பரியம், அனுபவம் இவைகள் மூலமாக தான் கண்டுபிடிச்சி சித்தர்கள் சொன்னார்கள். சித்தர்கள் சொல்லியதை கண்மூடி நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அனுபவித்து அதை பார்த்துக்கலாம். அதை அனுபவம் பூர்வமாக உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும். உண்மையான ஆன்மீகம் அறிவுடன் இணைந்த ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த காணொலியினுடைய முக்கியமான அம்சம். நாம்ளே பரீட்சை செய்து பார்த்து, இது மட்டும் இல்லாமல் அஞ்சன கற்கள் சாதாரணமாக மூலிகைகளில் எப்படி நம்ம பாதரசத்தினுடைய ரசமணிய மூலிகைகளில் சாரணை ஏற்றுறோமோ அதே மாதிரி அஞ்சனக்கல்லையும் சாரணை ஏற்றும் பொழுது அபரீதமான சக்திகள் 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமணியான சக்திகளும் இதிலேருந்து பெற முடியும். ஒரு மூலிகைக்கும் அஷ்டகர்ம மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 64 மூலிகைகள் முக்கியமான அஷ்டகர்ம மூலிகைகள். ஒரு அட்டவணைக்கு 8 மூலிகைன்ட்டு 8 அட்டவணையில் இருக்கும். இந்த மூலிகைகளில் நமக்கு என்ன தேவையோ, உலக வாழ்க்கைக்கு எது தேவையோ, பண தேவையா அல்லது வளமான வாழ்க்கையா அல்லது உடல் நலமா, கேட்டது கிடைக்கணுமா, இப்படி இந்த மூலிகைகளினுடைய தன்மைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கும். அந்த மூலிகைகளை நம்ம சாரணை ஏற்றி இந்த அஞ்சன கற்களை பயன்படுத்தும் பொழுது இது ஒரு தாந்திரிக முறையில் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை நீங்கள் பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாம். மிக அற்புதமான இந்த அஞ்சன கற்கள் ஒரு மனித குலத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.